ஹாய் நமஸ்தே. நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல கார போண்டா பண்ண போறோம். டீ காஃபியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். நல்ல மேலே மொறுமொறுன்னு இருக்கும், உள்ள சாஃப்டா இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்ப டைமும் எடுக்காது, குயிக்கா பண்ணிடலாம். இது வந்து சூடு ஆறுனா கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். வீட்டுக்கு யாராவது நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் வராங்க அப்படின்னா வரதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சு வச்சுட்டா கூட அவங்களோட பேசிட்டு அரட்டடிச்சுட்டு நல்லா சாப்பிடலாம். நல்ல ஒரு பெஸ்ட்டான டீ டைம் ஸ்நாக் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வராங்கன்னா கூட நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டு வந்ததுமே அவங்களுக்கு கொடுத்துடலாம். இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். வெங்காயம், இந்த கொத்தமல்லி, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாமே, இஞ்சி பூண்டு எல்லாமே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சாச்சு. தேவையான மாவும் ரெடியாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த டீ டைம் ஸ்நாக்கு கார போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கலரே உங்களுக்கு தெரியும், நல்லா அப்படி மேலே நல்லா மொறுமொறுன்னு இருக்குது அப்படின்னு. உள்ள செம்ம சாஃப்டாக இருக்கும் பாருங்க, எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. அதே நேரம் மேலே வந்து நல்ல மொறுமொறுன்னு இருக்குது. பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட ஒரு காஃபி அல்லது ஒரு டீ இதோட சேர்ந்து உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அதோட சொல்லவே வேண்டாம். அந்த டைம் வந்து ரொம்ப ஜாலியான ஒரு டைமாக இருக்கும். ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை மாதிரி பொடி பொடியாக நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். 3 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி இதையும் ஆட் பண்ணிக்கணும். 1 இன்ச் இஞ்சி இதையும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். 3 பல்லு பூண்டு இதையும் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன், இதையும் சேர்த்துருவோம். பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கலருக்காக 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன். இப்போ ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம், இப்போ மிளகாத்தூளும் போட்டிருக்கோம். இது கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் இப்படி நல்லா பெசரி விட்டுக்கணும், ரொம்ப அழுத்தி பிசையாமல். இப்படி உதுத்தோன்னு வச்சுக்கோங்க, வெங்காயம் எல்லாம் உதிர்ந்துடும். இந்த மாதிரி நல்லா உதுத்துக்கணும். உப்பு மிளகாத்தூள் எல்லாமே போட்டிருக்கோம் இல்லையா, எல்லாம் நல்லா சேர்கிற அளவுக்கு நல்லா அப்படி உதுத்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. வெங்காயம் நல்லா உதிர்ந்துடுச்சு. உப்பு ஆட் பண்ணியிருக்கிறதுனால வெங்காயத்துலேருந்து மாய்ஸ்சர் நல்லா வந்து ரொம்ப நல்லா வாசனையாக இருக்குது. கொத்தமல்லி வாசனை, இந்த பச்சை மிளகா வாசனை ரொம்ப நல்லாயிருக்கு. 1 கப்பு கடலை மாவு, நல்லா மேலே மொறுமொறுன்னு வர்றதுக்காக 1/4 கப்பு அரிசி மாவு. இது நல்லா அப்படி பெசரி விட்டா மாதிரி நல்லா பசைஞ்சிக்கணும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது. ஏன்னா போண்டா அப்படிங்கிறது நமக்கு உள்ள சாஃப்டாகவும் மேலே மொறுமொறுன்னு இருக்கும் இல்லையா. அழுத்தி நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சோன்னா இப்போ உள்ளேயும் நமக்கு ஹார்ட் ஆகிடும். இப்படி உதுத்து உதுத்து விரல்களால் அப்படி மென்மையாக நல்லா அப்படி பசைஞ்சிக்கோங்க. 1 கரண்டி சூடான எண்ணெய், 1 சிட்டிகை சோடா உப்பு. இப்போ எல்லாத்தையும் நல்லா பெசரிக்கணும். நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த எண்ணெய் வந்து மாவு ஃபுல்லாக நல்லா படுற அளவுக்கு நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி நல்லா அப்படி லூஸாக அப்படி பெசரி விட்டுக்கணும். ஜஸ்ட் இப்படி விரலால் அப்படி மிக்ஸ் பண்ணாலே போதும். இப்படி விரலால் அப்படி பண்ணாலே ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கணும். இப்படி உருட்டி உருட்டி போடுற அளவுக்கு இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, ரொம்ப தண்ணியாகவும் இல்லை. எண்ணெய் சூடாயிட்டிருக்கு. ரொம்ப பெருசும் இல்லாமல் ரொம்ப சின்னதும் இல்லாமல் மீடியம் சைஸில் போட்டுக்கணும். பெருசாக இருந்தது அப்படின்னா நமக்கு உள்ளே வேகாது. இந்த சைஸ்க்கு போட்டால் கரெக்டாக இருக்கும். போடும்போது ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். அப்போ தான் உள்ளே கூட நமக்கு நல்லா வேகும். இது இப்படி கொஞ்சம் ஷேப்லெஸ்ஸாக தான் இருக்கும், உருண்டையாக அப்படி இருக்காது. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க. நல்லா சூப்பராக கோல்டன் கலரில் வந்திருக்கு பாருங்கள். நல்லா பர்ஃபெக்டாக மேலே நல்லா மொறு மொறு மொறுன்னு செம்மையாக வந்திருக்கு. இப்போ ஒரு வடித்தட்டில் எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம டீ கடை கார போண்டா சர்விங்க்கு ரெடி. அதோட பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஃபில்டர் காஃபி நான் ரெடி பண்ணிட்டேன். இல்லை டீ இதோட இருந்தாலும் இது சூப்பராக இருக்கும். கலரே உங்களுக்கு தெரியும், நல்லா அப்படி மேலே நல்லா மொறு மொறுன்னு இருக்குது அப்படின்னு. உள்ள செம்ம சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. அதே நேரம் மேலே வந்து நல்ல மொறுமொறுன்னு இருக்குது. நல்ல வாசனையாகவும் இருக்குது. அப்படியே சாப்பிட டெம்ட் ஆகுது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு நான் சொல்கிறேன். சான்ஸே இல்லைங்க, செம்ம சூப்பராக இருக்குது. ரொம்பவே அருமையாக இருக்குது. நம்ம போட்டுக்கிற சோம்பு, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் வாசனை, இந்த கொத்தமல்லியோட வாசனை எல்லாமே சேர்ந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. மேலே நல்லா மொறுமொறுன்னு, உள்ள நல்லா சாஃப்டா செம்ம சூப்பராக இருக்குது. பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட ஒரு காஃபி அல்லது ஒரு டீ இருந்தால் போதும். ஈவினிங் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். இதோட சேர்ந்து உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அதோட சொல்லவே வேண்டாம். அந்த டைம் வந்து ரொம்ப ஜாலியான ஒரு டைமாக இருக்கும்.
பாருங்க நல்லா மணக்க மணக்க நல்லா ஃபில்டர் காஃபி. இந்த ஃபில்டர் காஃபி ரெசிபி கூட நம்ம சேனல்ல இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், நீங்க பாருங்க. இந்த போண்டா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இப்படி கொஞ்சம் காஃபி குடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், ஆஹா ரொம்ப அருமையா இருக்குங்க. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்படி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.